Assalamualaikum warahmatullahi ta'ala wabarakatuhu. நம் அனைவரையும் கேட்காமலேயே முஸ்லீமாக முக்மீனாக படைக்க செய்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. நபி அவர்களினுடைய சுன்னத்தை பேணுவதை பற்றி பேச போகின்றேன். சுன்னத்தை பேணுவதை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே என்ன சொல்கிறான்? இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புகுமுல்லாஹ். என்னுடைய பொருத்தம் வேணும் என்று சொன்னால் நீங்கள் நபியாளர்களை பின்பற்றுங்கள், என்னுடைய பொருத்தத்தை பெற்றுவிடலாம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். சுன்னத்தை இமாம்கள், உலமாக்கள், சஹாபாக்கள் எல்லாம் எப்படி பின்பற்றினார்கள் என்று சொன்னால், ஒரு முறை இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சஹாபாக்களுடன் ஒரு வழியில் சென்று கொண்டிருக்கும் போது ஒரு இடம் வருது. அந்த இடத்துல குனிஞ்சு ஒரு 2 ஸ்டெப் தள்ளி நடந்து போறாங்க. நடந்து போனதுக்கப்புறம் சஹாபாக்களும் கேட்குறாங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கிட்ட, ஏன் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னு. ஒரு முறை இந்த வழியா நான் ரசூல்லா கூட வந்துட்டு இருந்தேன். அப்ப இந்த இடத்துல ஒரு கிளை இருந்துச்சு. அந்த கிளையை இடிக்காம ரசூல்லா குனிஞ்சு போனாங்க, அதனால நானும் குனிஞ்சு போறேன் அப்படின்னு சொன்னாங்க. பாத்தீங்களா, இப்ப எந்த அளவுக்கு ரசூல்லாவுடைய சுன்னத்தை பின்பற்றி இருப்பாங்க. ஒரு முறை கௌசுல் ஆலம் முஹைதீன் இஜ்மா அவர்களுடைய முரீத் ஒளி செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒளி செஞ்சுட்டு இருக்கும்போது எஜமா அவர்கள் அந்த முரீதோட சட்டையை பிடிச்சி அப்படியே அந்த முரீதை தூக்கி வீசிடுவாங்க. முரீது உடனே, எஜமா என்னாச்சு, ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க அப்படின்னு கேட்கும்போது எஜமா சொல்லுவாங்க, ரசூல்லா ஒளி செய்யும் போது தாடியை கோதி கழுவுவாங்க, நீங்க கோதி கழுவவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப எஜமா எந்த அளவுக்கு ரசூல்லாவுடைய சுன்னத்தை பின்பற்றுவதில் பேணிக்கையா இருந்திருப்பாங்கன்னு பார்த்துக்கணும். ஒரு முறை இன்னொரு சஹாபி அரசர்களுடைய மத்தியில் அமர்ந்து சாப்பிடக்கூடிய ஃபங்க்ஷன் இருக்குது. அதுல எஜமா சாப்பிட்றாங்க. சஹாபி அவர்கள் சாப்பிடும்போது ஒரு பருக்கு அரிசி கீழே விழுந்துருது. கீழே விழுந்தோடனே அந்த அரிசியை அவங்க எடுத்து கழுவி சாப்பிட்றாங்க. பக்கத்துல உள்ளவங்க சொல்றாங்க, இவ்வளவு பெரிய அரசர்கள்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க, ரோம் நாட்டினுடைய அரசர்கள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க, இவங்க முன்னாடி இப்படி கீழே விழுந்த சாப்பாடை எடுத்து சாப்பிட்றீங்களே அப்படின்னு கேட்கும்போது அவர்களை பார்த்து சொல்லுவாங்களாம், உத்ருக்கு சுன்னத ஹபீப் ஹுக்குமா, இந்த மடையர்களுக்காக என்னுடைய ஹபீபு நாயகம் அவர்களுடைய சுன்னத்தை விட்டு கொடுப்பதா என்பதாக கீழே விழுந்த அந்த அரிசியை கழுவி எடுத்து சாப்பிடுவாங்களாம் அந்த சஹாபி. ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்துல அபூ ஜுஹைஃபா அவர்கள் 10-11 வயசா இருக்கும், சின்ன பிள்ளையா இருக்கிறாங்க. ரசூல்லா பக்கத்துல உட்காந்து சாப்பிட்றாங்க. அபூ ஜுஹைஃபா அவங்க சாப்பிடும் போது ஏப்பம் அப்படியே பகிரங்கமா ஏப்பம் விட்டுறாங்க. ரசூல்லா அவங்கள கூப்பிட்டு வச்சு பொறுமையா சொல்றாங்க, இந்த துனியாவில் யாரு வயிறு நிரம்ப சாப்பிட்றாங்களோ அவங்க மறுமை நாள்ல பசியோட இருப்பாங்க அப்படின்னு ரசூல்லா சொல்றாங்க. 10 வயசுல விட்டவங்க தான் அவங்களுடைய மௌத்து காலம் வரைக்கும் அபூ ஜுஹைஃபா அவர்கள் வயிறு நம்ப சாப்பிட்டது இல்லையா. இப்ப எந்த அளவுக்கு ரசூல்லாவுடைய சுன்னத்தை பின்பற்றி இருப்பார்கள். சுன்னத்தை பின்பற்றுவதன் மூலியமாக இந்த உலகில் ஏற்படக்கூடிய நன்மைகள், சுன்னத்தை விடுவதன் மூலியமாக உலகில் ஏற்படும் தீமைகள். நன்மைகள் என்னவென்று சொன்னால், சுன்னத்தை செய்ய செய்ய அல்லாஹ்வுடைய இறை காதல் அதிகமாகும்.
அல்லாஹ் வந்து என்னுடனே இருக்கிறான் என்ற திருப்தி கிடைக்கும். துவா ஏற்றுக்கொள்ளவே மாட்டேங்குது அப்படின்றவங்க சுன்னத் யார் அதிகமா செய்யறாங்களோ அவங்களுடைய துவா உடனே கபூல் செய்து கொள்ளப்படுமா. அடுத்து எந்த ஒரு ஃபர்லையும் விடமாட்டாங்க. சுன்னத் செய்ய செய்ய எந்த ஒரு ஃபர்லையும் அவர்கள் விடமாட்டார்கள். சுன்னத்தை அதிகமாக செய்யறவங்களுடைய கல்வி இன்னைக்கு அழுக்காகவே ஆகாது, என்று சுத்தமாகவே இருக்குமா. யார் சுன்னத்தை அதிகமாக செய்கிறார்களோ அவர்களிடத்தில் பாவம் என்பதே ஏற்படாது. சுன்னத்தை விடுவதன் மூலியமாக இந்த உலகில் ஏற்படக்கூடிய தீமைகள். முஸ்லீம்கள் எல்லாம் ஒரு முறை போர் செஞ்சுட்டு இருப்பாங்களாம். போர் செஞ்சுட்டு இருக்கும்போது போர்ல தோல்வி ஏற்பட்டுக்கிட்டே இருக்குமா. இன்னைக்கு போர் செய்வாங்க, தோல்வி அடைஞ்சிருவாங்க. நாளைக்கு போர் செய்வாங்க, தோல்வி அடைஞ்சிருவாங்க. அடுத்த நாள் போர் செய்வாங்களாம், தோல்வி அடைஞ்சிருவாங்க. ஏன் இந்த மாதிரி தோல்வி அடைஞ்சிட்டே இருக்கும் அப்படின்னு எல்லாரும் உட்காந்து ஆலோசனை பண்ணிட்டு இருக்கும்போது தான் கூட்டத்துல இருந்து ஒரு சஹாபி சொல்லுவாங்களாம், நம்ம மிஸ்வாக் செய்யறதே மறந்துட்டோம், அதனாலதான் இந்த மாதிரி தோல்வி ஏற்படுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சஹாபி சொன்னோன்னே, இன்னைக்கு அந்த ஊர்ல இருக்க மிஸ்வாக் மரத்தை வெட்டி எல்லாம் மிஸ்வாக் செஞ்சுட்டு திரும்ப அடுத்த நாள் காலையில போருக்கு போவாங்கன்னா உடனே வெற்றி கிடைச்சிருமா அந்த போர். இன்னொன்னு, சுன்னத்தை விடுவதன் மூலயமா ஏற்படும் தீமைகள்ல இதுவும் ஒண்ணு. சுன்னத்தை ஒவ்வொரு முறையும் சுன்னத்தை விடும் போது அந்த இடத்துல பிதாத் ஏற்பட ஆரம்பிச்சிடும். சுல்லா கையால சாப்பிட சொன்னாங்க, என்னைக்கு அதை விட்டாங்களோ சுன்னத்து போய் பிதாத் ஸ்பூன்ல சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். சுல்லா உட்காந்து சாப்பிட சொன்னாங்க, உட்காந்து குடிக்க சொன்னாங்க. இந்த சுண்ணத்தை எப்போ விட்டாங்களோ அந்த சுண்ணத்து போய் பிதாத் இந்த டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்றது, படுத்துக்கிட்டே சாப்பிட்ற அப்படின்ற இந்த பாவமான காரியங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கூறி காட்டினா, அஹ்ஸாப் சூரால 36வது ஆயத்தை அல்லாஹ் குர்ஆன்ல கூறி காட்டுறான், வமை யஅஸில்லாஹு வ ரசூலஹு ஃபகத் வல்ல தலாலன் முபீனா. உன்னுடைய சுன்னத்தை யார் விடுகிறார்களோ பகிரங்கமாக முற்றிலும் அவர் வழிகேட்டில் இருக்கிறார் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இன்று மற்றொரு ஆயத்தில் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். நிசா அப்படின்ற குர்ஆன்ல உள்ள சூறால 80வது ஆயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டினான். ஐயுதே ரசூல ஃபகத் தஅல்லாஹு வமன் தவல்லா ஃபமா அர்ஸல்னாக அலைஹிம் ஹஃபீஸா. நபியே, உங்களுடைய சுன்னத்தை விடுபவர்கள் அவர்களை பாதுகாப்பதற்காக உங்களை அனுப்பப்படவில்லை, அவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறுவான். சுன்னத்தை ஒரு டீச்சர் எப்படி நம்மளுக்கு ஒரு விஷயம் சொல்லி தராங்க, அது ரொம்ப கஷ்டமா இருக்கும், சில பேருக்கு அது பாடம் புரியாது. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில நடந்தது எல்லாமே எளிமையான விஷயங்கள். இல்லை ஒன்று, இந்த பாத்ரூம் போகும்போது செப்பல் போட்டு போகிறது. செப்பல் எப்படி போகணும்னா, செப்பல் போடும்போது வலது காலில் ஃபஸ்ட்டு போடணும், ரெண்டாவது இடது காலில் போடணும். செப்பலை கழட்டும் போது இடது காலில் ஃபஸ்ட்டு செப்பலை கழட்டணும், வலது காலை ரெண்டாவதாக கழட்டணும். இது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து. அப்புறம் ரசூலுல்லாஹ் தூங்கும் போது அவங்களுடைய தலைமாட்டில் ஒரு 10 விஷயம் இருக்குமா. ஒன்று சுருமா, ரெண்டாவது கண்ணாடி, மூணாவது அத்தரு, நாலாவது கத்திரிக்கோல், அஞ்சாவது மிஸ்வாக்கு, ஆறாவது எண்ணெய் பாட்டில் இருக்குமா, ஏழாவது சீப்பு, எட்டாவது கண்ணாடி, 9வது சுல்லா முதுகு சுரியறதுக்காக ஒரு குச்சி வச்சிருப்பாங்களாம். இந்த குச்சியும் ரசூலுல்லாஹ்வுடைய தலைமாட்டில் இருக்கும். அடுத்து 10வதாக ஒரு கோலை இருக்குமா. ரசூலுல்லாஹ் திடீர்ல நடுவில் எந்திரிச்சு பீஷாப் வருதுன்னா அந்த கோலையில பீஷாப் இருந்துட்டு தூங்கிடுவாங்க. இந்த 10 விஷயங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய தலைமாட்டில் இருக்கும். எதை கேட்டோமோ அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.